வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நம்ம விஜய் சேதுபதி நடித்து காக்கா முட்டை மணிகண்டன் இயக்கி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கக்கூடிய முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப்சீரிஸை பற்றின ஒரு விமர்சனம் தான் இது. பொதுவாக விஜய் சேதுபதியோட வெப்சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு தரம் வாய்ந்த விஷயங்களை தான் அவர் சூஸ் பண்ணி நடிப்பார் அப்படிங்கிறதுனால இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, காக்கா முட்டை மணிகண்டன் மிகப்பெரிய அவார்டு வாங்கின இயல்பான கதாபாத்திரங்களை வச்சு, அதாவது சினிமாத்தனங்கள் இல்லாமல் மிக இயல்பான மனிதர்களை வச்சு கதை பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால இந்த காம்போ, அதாவது மணிகண்டன் ப்ளஸ் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் இணைகிற இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த சீரியல் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே அந்த எதிர்பார்ப்பை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சீரியல். பெரிய வீரன்பட்டி அப்படிங்கிற ஒரு மலை கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். கிராமத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பெரிய வேலைகள் இருக்காது இல்லையா? அதுவும் இங்கே எந்த ஒரு குற்றங்களும் கிடையாது. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என்னென்னா, அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனே டோட்டலாக வேஸ்ட்டு. அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த நேரத்தில் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்கலாம் சரி நம்ம வெளியில் போய் ஒரு மஃபசல் போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது ஒரு டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லையோ போய் நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்கிற மனநிலையில் இருக்காங்க. அங்கே நம்ம சிங்கம்புலி, நம்ம வடிவேல் முருகன் இவங்கெல்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம முத்துக்குமார் புது எஸ்ஐயாக ஜாயின் பண்ணுறார். இவர் ஜாயின் பண்ணுற போது அந்த அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னன்னா, இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு எஸ்ஐ வேறு வர்றாருப்பா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேலையை இங்கே இல்லை, ஒரு குற்றங்களும் நடக்காத ஒரு ஏரியா. இப்படிப்பட்ட ரொம்ப அமைதியான ஒரு கிராமத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்குது. என்ன அசம்பாவிதம் கேட்டால் பொதுவாகவே விஜய் சேதுபதியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவருடைய கதாநாயகன் அறிமுக காட்சிகள், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி. பொதுவாக சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வேறு மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நிறைய ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சு ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை தேட்டரில் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி அவருக்கு ஒரு படத்தோட காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது பிடித்தது இந்த காட்டான்கிற வெப் சீரிஸில் வர்ற என்னோட இன்ட்ரோடக்ஷன் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி என்னடா அவருக்கே பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ் இது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர் படம் ஆரம்பித்து அந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்து ரொம்ப நேரம் காணும். இவரை எங்கே தலையை காணும்னு பார்த்தா நிஜமாவே விஜய் சேதுபதியோட தலைங்க. அந்த தலையை வெட்டி ஒரு பாறையில் வச்சுருக்காங்க. அந்த பாறை இருக்கிற ஏரியா என்னன்னு கேட்டால், இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் வரக்கூடிய ஒரு ஏரியா. போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாயிருக்கு. யார் விஜய் சேதுபதி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் ஆட்டுப்புழுக்கெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற பெண்கள் கூட ஒரு பவுன்சர் மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவரை பற்றி விதவிதமான மனிதர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆக விஜய் சேதுபதிக்கு ஒரு முகம் இல்லை, பல முகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த கொலை ஏன் நடந்தது அப்படிங்கிறது கதை. இதைத்தான் வெப்சீரிஸில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு ரொம்ப பரபரப்பாக போகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த கதை கேரளாவுக்கு மூவ் ஆகும். அந்த இடத்துல மெதுவாக லேக் ஆகுது. 4, 5, 6 இந்த எபிசோடெல்லாம் காட்சிகளில் காரணங்களே கிடையாது. அப்படி எங்கெங்கேயோ தேவையில்லாமல் போகுது. இன்னொன்று டீட்டெயில் பண்ணுறோங்கிற பேரில் ஒரு ஆட்டு பண்ணையை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற செயலில் ஆட்டு பண்ணைனா என்னங்கிற மாதிரி வேறு மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக டீட்டெயில் இருக்குது. ஆனால் தேவைப்படுற இடங்களில் டீட்டெயிலே பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். பொதுவாக இந்த டைப்பான ஒரு கதைக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கணும். அந்த டீட்டெயில் அவங்க கொடுக்கல. கொஞ்சம் லேகாக இருந்தாலும் இதை முழுக்க தாங்கி பிடிக்கிறது விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் தான். அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு சரியில்லாத ஒரு படைப்பாக முடிஞ்சிருக்கும். ஆக இந்த 4, 5, 6 எபிசோட் கொஞ்சம் லேகாக இருந்தால் கூட 7th எபிசோட் திருப்பியும் ஸ்பீடாகுது. 8, 9, 10 போய் முடியும் போதும் வேறு மாதிரி அவங்க கதையை முடிச்சாரங்களே தவிர, இதில் முதல்ல போட்ட முடிச்சுக்களையெல்லாம் சரியாக அவுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்படி ஒரு சரியான ஒரு ஃபினிஷிங்கும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். இது ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்திருந்தால் ரொம்ப கிறிஸ்பான ஒரு படமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுது. வெப் சீரிஸுங்கிற கண்டென்ட்டை கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடும் 1/2 மணி நேரம், 10 எபிசோடு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் அப்படிங்கும்போது ஒரு எபிசோடு முடியும் போது ஒரு முடிச்சிருக்கணும், அடுத்து வரும்போது ஒரு ஓப்பனிங் இருக்கணும். இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் போகுது. ஆக இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில்
ஒரு 3-4-5 எபிசோடில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த சீரியலுடைய போக்கிலேருந்து நம்ம வெளியில் வந்து அந்நியப்பட்டு பார்க்கும்போது அவ்வளவு நன்றாக இல்லை. இந்த சீரியல் வந்து முழுக்க முழுக்க தாங்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து விஜய் சேதுபதி. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதம். அதுக்கப்புறம் வரக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய முத்துக்குமார், சிங்கம்புலி, வடிவேல் முருகன் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவாளர்கள் 2 பேர், சண்முக சுந்தரம், மது நீலகண்டன் சொல்லிட்டு பக்காவா ஒரு டாக்குமெண்டேஷன் ஸ்டைலில் ராவா பக்காவான வில்லேஜ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்ஆர் ராஜேஷ் முருகேசனுடைய ஆர்ஆர் வந்து தேவையான அளவில் ஓரளவுக்கு சரியான இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே இந்த லேகா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லரில் எல்லாம் வில்லன் கதாபாத்திரங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலாக இல்லாமல் ஹீரோவோட மேலே இருந்தால் கூட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே தான் சின்ன பிரச்சனை இருக்குங்க. மிலித் சோமன், சுதி விநாயகம் அப்படின்னு 2 பேர் வில்லன் ரோல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ரோல் வந்து பக்காவாக கிராஃப்ட் பண்ணப்படலைன்னு தான் சொல்லணும். இன்னும் செழுமைப்படுத்தி அந்த வில்லனுக்கு உண்டான காட்சிகளை அழுத்தமான திரைக்கதையில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை இன்னும் கூட ரசிக்கக்கூடிய அளவில் இன்னும் பிரமாதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதை வந்து டைரக்டர் கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து படம் முழுக்க நான் லீனியரில் ப்ரெசென்ட் ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல பண்ணால் பரவாயில்ல, சுவாரஸ்யத்துக்காக சில இடங்களில் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் ஒரே எபிசோடுக்குள்ளே 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க, 5 வருஷத்துக்கு பின்னாடிங்கிறாங்க. இது வந்து பார்க்குறவங்களை வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தில் வந்து கொண்டு வந்து விடுது. ஆக மொத்தத்தில் நம்ம பொறுமையை சோதிக்கக்கூடிய சீரியல் அப்படின்னு சொல்ல முடியலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடும் கடைசி ஒரு 4 எபிசோடும் நல்லாவே இருக்குது. இடையில ஒரு 3 எபிசோடு லேக் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். மணிகண்டன் அண்ட் விஜய் சேதுபதிக்காக ஓரளவுக்கு சிங்கிள் வாட்ச் சீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஒரு சுமாரான ஒரு சீரியல். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.